இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா என்கிட்ட பேச மாட்டேற? அம்மா அந்த காலத்து ஆளுங்க, பிஸ்னஸில் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி நியாயம் தர்மம்னு இருக்கிறவங்க கிட்ட யூஸ் ஆகும். ஆனால் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க பாதி பேர் கிரிமினல்ஸ். அவங்களுக்கு பர்ஃபெக்ட் சக்ஸஸ் மட்டும்தான் ஏம். அதனால் நாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்க முடியும். அன்னி மட்டும் கிருஷ்ணவேணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லாமல் இருந்திருந்தா ஜீவா, நேரம் என்கிட்ட ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா வேற ஏதாவது பேசு. எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த பேசி தயவு செஞ்சு நீ டென்ஷன் ஆக்காத. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்த சக்சஸ் எல்லாரும் ஒரே மாதிரி கனவு கண்டாதா அது பழிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துல நமக்கு சரின்னு தோன்றது மற்றவங்களுக்கு தப்பா தோணும். அப்புறம் சக்சஸ் எப்படி வரும்? நம்ம தோத்துட்டு தெரிய வேண்டிதான். இதுல தோல்வியை சந்திச்சா அதுக்கப்புறம் நிம்மதி வர போகும். அப்புறம் ஆளுக்கு பிடிக்காம போகும், வெறுப்பு வரும். அதானே நம்ம வீட்டில் நடந்துட்டு இருக்கு. இது எப்பண்ண முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் வானதிக்கும் எனக்குமான உறவுல ஒட்ட முடியாத அளவுக்கு விரிசல் வந்துருச்சு. வானதி, என்னம்மா தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? அவரு காலையில வெளியில போனவர இன்னும் வர காணோம். அவனுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானம்மா? ஃபோன்லாம் பண்ணி பார்த்துட்டேன்ப்பா, மெசேஜ் கூட அனுப்பிட்டேன், எதுக்கும் ரிப்ளை இல்லை. அவன் கூட பேசலனாலும் உன் மேல கோவப்பட்டாலும் அவன் வரலன்னா உனக்கு வேதனையாகவும் கவலையா இருக்குல்ல? அதாம்மா ஒரு நல்ல மனைவியோட குணம். நீ கவலைப்படாதம்மா, எல்லா பிரச்சனையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சரியாயிடும். இல்லை அம்மா நம்மளை இன்சல்ட் பண்ணுறாங்களா இல்லை பனிஷ் பண்ணுறாங்களா? ரெண்டையும் சேர்த்து பண்றாங்க. முதல்ல ஆபீஸ் போக வேண்டாம்னு சொன்னாங்க. இப்போ ஆபீஸ் விஷயமா எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க. டே புள்ள, நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா என்னடானா அம்மாவுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இனிமே நீ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம அந்த வீட்டுக்கு போறது? இந்நேரம் ஆபீஸ் பூரா இந்த விஷயம் பரவி இருக்கும். எவனுமே நம்மள மதிக்க மாட்டானுங்கடா. இனிமே நம்மள முதுகுக்கு முன்னாடி நம்மள கேவலமா பேசுவானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பார்த்து பேசி ரிலாக்ஸ் ஆகிட்டு வருவான்னு நினைக்கிறேன். நீ போய் படுமா. அவன் வரும்போது ஏன் லேட்டு அப்படின்னு எதுவுமே பேசாத, புரியுதா? அவன் தேவையில்லாம டென்ஷன் ஆயிடுவான். ஆஃபீஸ்ல எதுவும் பிரச்சனையாப்பா? ஏமா, ஆஃபீஸ் பிரச்சனை பத்தி நாம ஏன் பேசணும்? அதெல்லாம் நீ எதுவுமே கண்டுக்காத. அப்பா, வீட்ல இப்ப இருக்க எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் ஆயிட்டேன், அதனால தான் கேட்டேன். நீ செஞ்சது தப்பே இல்லை வானதி. கிருஷ்ணவேணி விஷயத்துல கார்த்திக் தப்பு பண்றான்னு உன் அத்தைகிட்ட சொல்லியிருக்கணும்னு தான் அவ விரும்புறா. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு ஆள் தான், வானதி அண்ணி தான். அவங்க தானே எல்லாத்துக்கும் காரணம். ஆமாடா, ஆமா, யூ ஆர் கரெக்ட் அண்ட் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி செட். அந்த வானதி தான் காரணம். என் பொண்டாட்டி வானதி தான் காரணம். என் துக்கத்துக்கு அவ தான் காரணம். இத பாருமா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாரும் எல்லா நேரத்தையும் நடந்துக்க முடியாதுல்ல. அதான் எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்களேப்பா. வானதி, நீ இந்த வீட்டில் அழக்கூடாதுமா. ராஜேஸ்வரி அதை கண்டிப்பா விரும்ப மாட்டான். ரொம்ப வருத்தப்படுவா இது தெரிஞ்சா. போய் தூங்கு போ. சரிப்பா. என் ஃப்ரெண்டு கார்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பான். நல்ல பெருசா
ஒய்ஃப்னு அதுல எழுதியிருக்கும். அதை கொஞ்சம் உத்து பார்த்தா அதுல சின்ன எழுத்துல "Were is invited for everன்னு எழுதியிருக்கும். ஏன் துரோகம் பண்ணி என்ன வேதனை படுத்துனா தெரியுமா? பல நேரம் அவளுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்திருக்காங்க. என் அம்மாவுக்கு என் ஒய்ஃப் மேல எவ்வளவு கோவம் இருந்தா கூட ஏன் அவளை வீட்டை விட்டு அனுப்ப சொல்லும் போது கூட நான் என் மனைவி பக்கத்தாங்க இருந்தேன். அவ என்ன அழ வச்சுட்டாங்க, என்ன அழ வச்சுட்டா. ட்ரிங்க்ஸ் பிராண்டி விஸ்கியா இருந்தாலும் எதா இருந்தாலும் கொடுங்க. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம். நீங்க இப்படி ஏதாவது குடிச்சு உங்க வருத்தத்தை போக்கிக்கிறீங்க. ஆனா உங்க வைஃப் அவளோட கஷ்டங்கள் எல்லாம் மறைக்க என்னங்க செய்வா? அவங்களும் உங்களை மாதிரியே தான். உங்களை கஷ்டப்படுத்திட்டோங்கிற கவலை உங்க வைஃபுக்கும் இருக்கும்ல. அதை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் வேதனைப்பட்டுட்டு தாங்க இருக்கான். அவ உனக்குள்ள அழுகிறது உங்களுக்கு கேட்காது. பிரச்சனை எதுவும் வராம இருக்கணுங்கிறதுக்காக அவ செஞ்ச ஒரு விஷயம் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துருச்சு. உங்ககிட்ட இருந்தும் உங்க அம்மா கிட்ட இருந்தும் அவளை பிரிச்சிருச்சு. அவ உயிரை உருக்கிட்டு இருக்கா. அவ உள்ளுக்குள்ளேயும் அழுதுகிட்டு தான் இருக்கா. டெய்லியும் அழுதுகிட்டே தான் இருப்பா. எங்க அவ அழுகிற சத்தம் உங்களுக்கு இப்பவாது உங்க காதுக்கு கேக்குதாங்க?